செகண்ட் லவ் இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக 2 நபர்களை வெளியேற்றிருக்கிறாங்க. அதுலயே பல முரண்பாடுகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கம்முன்னு இருந்திருக்கலாம் முனியம்மா. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது எப்படின்றது முனியம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல. அதை தரமா செஞ்சு விட்டாப்புல ஆரி. அந்த ஒரு சம்பவத்தை பத்தியும் பேச போறோம். அடுத்த வாரம் ஃபினாலே வீக் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஃபினாலே வீக்ல நிறைய ஸ்பிளிட் அப் பண்ண போறோன்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்பிளிட் அப்பை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்பிளிட் அப்பை பற்றியும் இன்னைக்கு நடந்த அனைத்து நிகழ்வுகளை பற்றியும் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் தளத்தில் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப உதவியாக இருக்கும். நான் எத்தனை வாட்டி சொன்னாலுமே லைக்கு போடாமல் பார்க்குற நபர்கள் அதிகமாக இருக்கீங்க ஐயா. அதை மட்டும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஆரம்பிக்கும் போது 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்ற மாதிரி ஃபேமஸ் டைலாக சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே கேஸ். ஏன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் சம்யுக்தா மாசக்கா வராங்க. என்னன்னா பிபி விமர்சனம் பண்றவங்களுக்கு அந்த பிக் பாஸ் வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு திறமையும் தைரியமும் கிடையாது அப்படின்ற டாபிக்கு, அதுக்கு இல்லைன்ற டாபிக்கு சம்யுக்தா வாதாடுறாங்க. ஆமா இருக்குன்ற டாபிக்ல முனியம்மாள் வாதாட போறாங்க. ஜட்ஜு வந்து ஆஷா. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆஷா இவங்க சம்யுக்தா வந்து டிவி ஃபுல்லா பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்றதெல்லாம் ஈஸி தான், ஆனா பிக் பாஸ்ல வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவன எல்லாரையும் உள்ள விட்டுறீங்களா நீங்க? முதல்ல எத்தனை சீசன் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ற நபர்களுக்கு இந்த பிக் பாஸ் ஷோல வாய்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு நான் கேட்கறேன். சொல்லுங்க மக்களே. வாய்ப்பே கொடுக்கப்படல. குறிப்பா தெலுங்குலயோ மலையாளத்திலயோ கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு கூட தமிழ்ல கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த நிலைமையில தான் இருக்கு. இவங்களும் கொடுக்க மாட்டாங்க. பேருக்கு சீசன் 8ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரும் ஒழுங்கா பயன்படுத்தல. என்ன பண்றது, அவர் பயன்படுத்தாம போனதால பல பேருக்கும் அதே நிலைமை வந்து சிக்கிது போல. வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் அவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி இயக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் முனியம்மா, இதை பாருங்க, பிக் பாஸ் ரிவ்யூ பண்றவன் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. உன்னிப்பா கவனிச்சு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது எல்லாத்தையுமே பார்த்து அவங்க சொல்ற ஆளு. வீட்டுக்குள்ளேயும் போய் கேம் விளையாட தெரியும். குறிப்பா அவங்களுக்கு பயம் இருக்காது. இவ்வளவு எல்லாத்தையும் பேசி வெளிப்படையா பேசுறவங்களுக்கு எப்படி பயமா இருக்கும்? பயம் இல்லாம செமையா போட்டி போடுவாங்கன்ற மாதிரி முனியம்மா ஒரு பாயிண்ட் ஆப்போசிட்ல வைக்கிறாங்க. ஓகே, உடனே இவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஒரே பாயிண்ட்ல இல்ல ஃபுல்லா பாக்குறது வேற பிளேயிங் வேற அப்படின்ற மாதிரி, ஏமா வேற பாயிண்ட் பேசுமா அப்படின்னும் போது இல்ல இவங்க என்ன சொல்றாங்க, ஆழமா பாக்குறதால தான் விமர்சனமே வைக்க முடியுது, செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இதே திரும்ப பிளேயிங் வேற விமர்சனம் வேற அப்படின்ற மாதிரி திரும்ப பேசுறமான்ற மாதிரி திரும்ப ஒரே டைலாக இழுன்னு இழுத்து தள்ளிட்டாங்க. இழுத்து தள்ளதுல ஜட்ஜஸுமே பசர் அடிச்சுட்டு ஒரு பக்கம் அந்த நேரத்துல MC அரவிந்த் எழுந்து என்ன சொல்றாருன்னா, ஏமா சம்யுக்தா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ பிக் பாஸ் பார்த்துருக்க தானே? எத்தனை சீசன்ல இருந்து பாக்குற? நீ இந்த பிக் பாஸை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவது தானே? ஆமா பேசியிருக்கேன். இப்ப அங்க இருந்து நீங்க வந்திருக்குன்னா எப்போ? நீ விமர்சனம் பண்றதால தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி, அதான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஜட்ஜஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த டாஸ்க் அவங்க எப்படி பண்ணாங்கன்றதான் கேள்வி. அதுல அவங்க ஒழுங்கா பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லணும். சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும். அதுல ஒரு பிரசன்ஸ் எடுக்கணும்ன்ற மாதிரி MC அறிவிந்து ஆர்வகுலாரத்தனமா பண்ணாப்புல. ஐயா, காது இருக்குல்ல, காது, அந்த காதை வச்சு கேளுங்க. என்ன கேள்வி, அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு. அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு சம்பந்தம் இல்லாத பதில் எழுதிட்டு போறீங்களே, நியாயமா இருக்கான்ற மாதிரி அங்க ஒரு நறுக்குன்னு ஒரு கொட்டு ஆரி அங்க கொட்டினாப்புல. அடுத்து டார்வின் எழுந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஆமா, விமர்சனம் பண்ற ஒரு நபர் ஃபேட்மேன் ஒருத்தரை உள்ள விட்டாங்க. அவரு 2 வாரம் தான் வீட்டுக்குள்ள இருந்தாருன்னாரு. ஐயா டார்வின் ஐயா, 1 வாரம் தான் வீட்டுக்குள்ள இருந்தாரு, 2 வாரம் இல்ல. தெளிவா சொல்லுங்க. சொன்னது ரைட்டு தான், ஆனா 1 வாரம் அதை புரிஞ்சுக்குங்க. அவரால் விளையாட முடியாம போயிட்டாருன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சாரு. அது நல்ல பாயிண்டா இருந்துச்சு, ஆனா நல்லா பண்ணலன்றதான் பாயிண்ட். இதுல ஜட்ஜு ஆஷா வந்து முனியம்மா வந்து பேசுனதுல கொஞ்சம் நியாயம் இருந்தது, அவங்க பேசுனதுல கொஞ்சம் பாயிண்ட்லாம் இல்லைன்ற மாதிரி முனியம்மா இஸ் த வின்னர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 கண்டஸ்டன்ஸ் வராங்க. இந்த 2 பேரும் எதுக்கு தான் இந்த டாபிக்கை வாதாடினாங்கன்னே தெரியல. கரிஷ்மா மற்றும் சுகுமார். கரிஷ்மா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்களை மட்டும் விட்டா அப்படின்ற கேட்டகரியில இவர் எடுத்துக்கிறார். யாரு? சுகுமார். ஆண்கள் மட்டும் விட்டா அப்படின்ற மாதிரி கரிஷ்மா எடுத்துக்கிறாங்க. ஆப்போசிட் ஜெண்டரா நாங்க எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிட்டாங்க. இதுல குறிப்பா வந்து சுகுமார் சொன்னாரு பாருங்க, அல்டிமேட்டா அதுதான். பெண்கள் இருந்தா கலர்ஃபுல்லா இருக்கும், அழகா இருக்கும். 20 பேர் நல்லா பேசிக்கிட்டு சண்டை போட்டு
அப்படியே சுவாரஸ்யமா இருக்கும். ஐ மீன் ஆண்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ன்றதான் அவர் அப்படியே சொல்றாரு. ஓகே, ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா எல்லா சீசன்லயும் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா வின் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆனா வின் பண்றது முக்கியம் இல்ல, மக்கள் மனசுல இருக்கிறதாங்க ஐயா முக்கியம். மக்கள் மனசுல இருக்கா, ஓவியா இருக்காங்க, அதுக்கப்புறம் அர்ச்சனா பேசின டைலாக் இருக்குன்ற மாதிரி பல விஷயங்களை அவர் பேசுறாரு போல. இல்ல கப்பு வின் பண்றது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. பட் ஒழுங்கான ஆர்குமெண்ட் வச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, வேற மாதிரி போயிடுச்சு. இதுக்கு ஜட்ஜு வேற யார் தெரியுமா, மாயா. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, கடுப்பாயிட்டு இவங்க 2 பேரும் கொடாடி சண்டை, சும்மா க்ளோஸ் அப் சீன் எல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த மூவில, அந்த போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களே, பாகுபலியில வந்து ராணா ரகுபதி பாகுபலி இப்படி வைப்பாங்களே, அந்த மாதிரி இவங்க 2 பேரும், ஒரு பக்கம் சுகுமாரா இன்னொரு பக்கம் கரிஷ்மா, 2 பேரும் க்ளோஸ் அப். எதுக்கு இதெல்லாம், எதுக்கு டாப்பிக்கை வாதாடுங்க. ஏன்னா டாப்பிக்கை வாதாடாம வேற எங்கெங்கயோ சுத்தி சுத்தி போயிட்டு இதை வந்து சொல்றதுலாம் நியாயமாப்படுதா? அங்க ஒரு பக்கம் ஜட்ஜஸ்லாம் பதறிட்டாங்க. எப்பா நீங்க இப்படி பண்றதுல அரவிந்த் பதறாப்புல, கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க. படு கேவலமான பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. அடுத்து என்ன பண்றாங்க, ஜட்ஜஸ் 2 பேர் வராங்க. யாரு, ஒரு பக்கம் மாயா வந்து ஆண்களுக்காகவும் ராஜு வந்து பெண்களுக்காகவும் பேசுறாப்புல. ஓகே, உடனே ஆண்கள் வந்தா பிசிக்கல் டாஸ்க் எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒடச்சு கிடிச்சு பல சம்பவங்கள் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மாயா பேச, உடனே ராஜு பெண்கள்லாம் இப்படி பேசிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அது என்ன விவசாய பூமியா, பிக் பாஸ் வீடு தானங்க ஐயா, அதுல போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியும்? இப்படிதான் பெண்கள் போகணும் ஐயா. பாருங்க, ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும், அங்க டான்ஸ் ஆடுறது, கஷ்டப்பட்டு எதா இருந்தாலும் டான்ஸ் ஆடுறது பெண்கள் தான், இது பண்ணாலும் சரி அதுலயும் ஒரு பெண்கள் தான்ன்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்ன உடனே மாயா அங்க வந்து ஓகேங்க ஐயா, இப்போ இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல கூட ஹோஸ்ட் ஒரு பெண்ணு தான்ற மாதிரி சொல்லி அங்க முடிச்சு விட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஆர்குமெண்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னன்னா சென்சிபிளான பாயிண்ட் வச்சிருக்கலாம். ஸோ இந்த பாய்ஸால இப்படி பண்ண முடியும், கேர்ள்ஸால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இப்படி விவாதம் மேட மாதிரி போயிருக்கலாம். பட் அது போல, அதன் அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தீர்ப்பும் கொடுக்காம வெளியே போங்க ஐயா, போய் தொலைங்கன்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. அடுத்து பாஷா வராரு. என்ன டாபிக்னா, இந்த ஷோல ஹீரோக்கள் முக்கியமா வில்லன்கள் முக்கியமா? பிக் பாஸ் ஷோல ஆக்சுவலா ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடலாம். ஹீரோ ஷைனாவே வில்லன் தேவை, வில்லனை அடிச்சாதான் ஹீரோக்கு ஹிட்டு, ஹீரோவால தான் வில்லன்கள் வில்லனால தான் ஹீரோக்கள் வளர்றாங்கன்றதுதான் பாயிண்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லன்களுக்காக ஜார்ஜும் ஹீரோக்களுக்காக பாஷா அது ஏகப்பட்ட தடுமாற்றத்தோட வந்து பேசினாப்புல. ஆரிலாம் வந்தா பெண்கள்லாம் பார்ப்பாங்களாம். ஐயா ஆர்கியூமெண்ட் நியாயமா வைங்க, ஆரி வந்தா பெண்கள் பார்ப்பாங்கன்றதெல்லாம் இது கிடையாது. உடனே ஹீரோ பார்க்கறதுலாம் நியாயம்தான், ஆனா ஹீரோ பஞ்ச் டைலாக தான் பேசுவாரு, ஆனா பஞ்சு கொடுக்கறது என்னமோ வில்லன் தான் அப்படின்ற பாயிண்டே அழகா வச்சிருந்தாரு ஜார்ஜ். அதுக்கப்புறம் அப்போ யார் வின் பண்ணலான்ன்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க மக்கள் அப்படின்னும் போது, இல்ல வில்லத்தனம் பண்ணி கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வில்லத்தனம் பண்ணி ஜெயிச்சுட்டு கூட ஹீரோவா மாறலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சிருந்தாரு. ஸோ கடைசியில வில்லன் கூட ஜெயிக்கலான்றதை ஹைலைட் பண்ணாரு. ஆனா கடைசியில ஜெயிக்கிறவன் தான் ஹீரோ, தோக்கிறவன் தான் வில்லன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இங்க இருக்குது. ஸோ வில்லன் போய் ஜெயிச்சா என்னன்ற மாதிரி பாயிண்ட் வச்சாரு. ஆனா கடைசியில் அந்த ஹீரோன்ற வார்த்தையை பயன்படுத்தினதை அவர் அப்படியே, நீங்க கூட பாத்தீங்களா, வில்லன் கூட இது பண்ணி ஜெயிச்சவன ஹீரோவா மாறுறா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு அடிச்சிருக்கலாம். அந்த பாயிண்ட்டை பிடிக்கவே இல்லை, பிடிக்காமையே போயிட்டாரா. இதுல நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. வில்லன் தான் ஒரு டாஸ்க்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்னு யோசிச்சு பயங்கரமா அப்ப செயல்படுவான். வில்லனை அடிக்கிறதுக்காக தான் ஹீரோ நிறைய விஷயங்கள் திட்டம் போடுவார். ஸோ வில்லன் இருந்தாதான் ஹீரோக்கே வேலை இருக்கு, வில்லன் இல்லைன்னா ஹீரோக்கு வேலை இல்லைன்ற அளவுக்கு பாயிண்ட் எடுத்துன்னு போய் ஜார்ஜ் பேசினது பக்காவான ஆர்குமெண்டா இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில வந்து யார் அது, மணிவண்ணன் தான் அந்த ஜட்ஜு. உடனே தீர்ப்பை வந்து ஜார்ஜுக்கு கொடுத்தாங்க. கரெக்டான பாயிண்டானா கரெக்டான பாயிண்ட். அடுத்ததாக 4வது கேஸ் வருது. சரண்யா அண்ட் ஆஷா. என்ன கேஸ்னா, பிக் பாஸ்ல மணிப்புலேஷன் ஒரு திறமை தான், பிக் பாஸ்ல மணிப்புலேஷன் அது திறமை கிடையாது அப்படின்றதுதான். உடனே வைக்கிற ஜட்ஜு வந்து வெங்கடேஷ். அதுல வெங்கடேஷ் வந்து ஜட்ஜா வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டாரு பாருங்க, எழுதி வேற மாதிரி இருந்துச்சுங்க ஐயா, வேற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சரண்யாவோட ஆர்குமெண்ட்டுக்கு வருவோம். சரண்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ மணிப்புலேஷன் ஒரு திறமை தான், நான் விளையாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் எப்படி விளையாடுனேன்னு, ஆனால் அடுத்தவனை கவுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அடுத்தவன் நல்லா விளையாடிட்டு இருந்தானா அவனை மணிப்புலேட் பண்ணி அவனை காலி பண்ணி வெளியே அனுப்புறதும் ஒரு கேம் தான். அது நான் என் பக்கமும் பார்க்குறேன், அடுத்தவங்களையும் எழுதுகிறேன், அது என்னுடைய திறமை தான் அப்படின்றத இவங்க சொல்றாங்க. யாரு, சரண்யா. மணிப்புலேஷனும் ஒரு திறமை தான்ற மாதிரி பயங்கரமான ஆர்குமெண்ட். உடனே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சாங்களே, அதுவே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஜூலி மணிப்புலேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு வீட்டில் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஆஷா சொல்றாங்க, ஜூலி மணிப்புலேட்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே,
ஆனா மக்கள் கிட்ட யாருக்கு சப்போர்ட் கிடைச்சது? மக்கள் கிட்ட யாருக்கு கிடைச்சது? ஓவியாக்கு தானே கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை வச்சிருந்தோன்னே, இல்ல மனிப்புலேஷன் பண்ணாதாங்க நம்ம வெளியே அதிகம் தெரிஞ்சாங்க, வெளியே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா வீட்டுக்குள்ள யார் சொன்னதை மனிப்புலேஷன் பண்றவங்க தான் நம்பலாங்க, ஓவியா நம்பினாங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே, ஸோ அது திறமை இருந்தா பண்ணும், அது திறமை இல்லைன்னா போங்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. திறமையா இருந்தா பண்ணுங்க, அது என் திறமை தான் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே உடனே மாயா பூர்ணிமான்ற 2 நபர் இதுல இவங்கள பிளே பண்ணி அமிச்சாங்களே, மாயா பூர்ணிமா அப்படியே மனிப்புலேஷனை பத்தி பிரதீப்பை வெளியே அமிச்சாங்களே, அதுதான் கேம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க அந்த மனிப்புலேஷனை பத்தி. அப்ப அந்த மனிப்புலேஷன் பண்ற இடத்துல அவங்க கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கும்ல, அது தெரியாம விளையாடினது அவங்களுடைய முட்டாள்தனம்ன்ற மாதிரி அடிக்கிறாங்க பாயிண்ட்டை. ஐ மீன் சைடு பை சாக்ல மக்களுக்கு மாயா பூர்ணிமாக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுங்க ஐயா பாத்தீங்களா? அந்த ஜூலி மேட்டரா இருக்கட்டும், மாயா பூர்ணிமா இருக்கட்டும், மக்கள் கிட்ட ஒரு பெரும் அதிர்வலை சந்தித்த நபர்கள்லாம் இவங்கெல்லாம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இது டிபேட்டுக்கு வேணா நீங்க பாயிண்ட் வச்சு பேசலாம், ஆனா அதுல பயங்கரமான பாயிண்ட் எல்லாம் வச்சது என்னமோ சரண்யா தான், அதுல மாற்று கருத்துல. ஆஷாவும் பேச ட்ரை பண்ணாங்க, பட் இதுல ஒரு சாட்சி கூப்பிட்டாங்க ஷாமாவை. மனிப்புலேஷன் திறமையா அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, நியாயமா தான் விளையாடுனதுலாம், ஆனா மனிப்புலேஷன் பண்றாங்கன்னா அது ஒரு திறமை, அது அவங்க இருந்தா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்ட ஷாமா கூப்பிட்ட சாட்சியே அங்க சரண்யாவுக்கு தீர்ப்பு சொல்லிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வெங்கடேஷ் வந்து தீர்ப்பை வந்து சரண்யாக தான் கொடுக்கணும். ஏன்னா நல்லா பாயிண்ட் எடுத்து பேசினாங்க நேத்து டிபேட்லயுமே சரி. சரண்யா அது வைல்டு கார்டை பத்தி எப்படி அவங்க பேசினாங்களோ, பயங்கரமான பாயிண்ட் எடுத்து வச்சாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கான ஆர்குமெண்ட்லயுமே தெளிவான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. சாட்சியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பக்காவா ஸ்கோர் பண்ணாங்க சரண்யான்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து டார்வின் வராரு. டார்வின் திவ்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் முக்கியமா இல்ல அது ஃபேக் தான் அப்படின்றது தான். அதுக்கு ஐடு கார்த்தி ஜட்ஜு. ஃபர்ஸ்ட் ட்ரூ ரிலேஷன்ஷிப் வரவே வராது, இந்த காம்படிஷன்ல எல்லாமே கழுத்து அறுத்து விட்டு தான் போவாங்களே தாண்டி எப்படி குடும்பம் மாதிரி வந்து கார்த்திகை தீபம் மாதிரி பாட்டுலாம் பாடிட்டு இருப்பாங்களான்ற மாதிரி திவ்யா ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. உடனே இங்க பாருங்க 10 பேர் ஒரே இடத்துல இருந்தா நம்ம பேசதான் செய்வோம், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயங்கள்லாம் உருவாக தான் செய்யும். அங்க அது காம்படிஷன் இருக்கணும், காம்படிஷன்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப முக்கியம், அது ஸ்போர்ட்ஸ்மேனை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு சாட்சி கேட்கறேன் கேளுங்க ஐயா அப்படின்ற மாதிரி நட்புக்கு ஒரு சாட்சி கொடுக்குறேன். மாயா பூர்ணிமா மனிப்புலேஷனே பண்ணி ஏமாத்துவாங்க ரிலேஷன்ஷிப்பை வச்சுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வச்சாங்க அவங்க. ஆனா அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்டா என்ன தெரியுமா பண்ணாரு, மாயா பூர்ணிமா மனிப்புலேஷன் பண்ணாங்க தான், ஆனா அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு இல்ல அந்த சீசன் 7லன்ற மாதிரி மாயாவே சாட்சி கூப்பிட்டு அந்த விஷயத்த சொல்றோம்னா அங்க திவ்யாவுக்கு ஒரு பேரு அடியா போயிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, சரிப்பா நீ இதுல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா இந்த பிக் பாஸ் காமன் மேன்ல உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அதை காட்டுன்னும் போது அந்த இடத்துல இல்ல இன்னொரு சாட்சி கூப்பிடுறன்ற மாதிரி அவர் கொஞ்சம் தடுமாட்டார். ரெண்டாவது ராஜுவை கூப்பிட்டு பாவனி மற்றும் அமீர் காதல் உருவாச்சுல, அந்த காதல் உருவாகி கல்யாணத்துல போய் முடிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இருக்குங்க அப்படின்னு. ஸோ 9 சீசன் எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆனது 1, அதுல இந்த கண்டென்ட்டுக்காக லவ் இதெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்திருக்கிறாங்க. அதை வந்து ஆக்சுவலா என்ன தப்பாயிருச்சுன்னா அந்த இடத்துல வாதாட வந்த திவ்யா மேலதான் தப்பா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு பிக் பாஸே பார்க்கல, பிக் பாஸ் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வச்சு எக்ஸாக்டா அடிக்கலாம். அவங்க சொன்னாங்க அப்பனா ஒண்ணுதான் நடந்திருக்கு, இன்னும் நிறைய அப்படி இருந்திருக்கலாம்னாங்க. ஆனா டேட்டா தெரியலன்றதால அந்த இடத்துல அவங்களுக்கு வீக்கா போயிருச்சு. 2 சாட்சியும் அவருக்கு சாதகமா வந்ததால இவங்களால இன்னுமே பண்ண முடியல. அதன் அடிப்படையில அங்க டார்வின் அழகா டாஸ்கை வின் பண்ணிட்டு போயிட்டார். ஓகே, இதுல எல்லாரும் ஆர்குமெண்ட் பண்ணிலாம் முடிச்சாச்சு. அடுத்ததாக ஆரி வந்து சொல்றாரு, இந்த டாஸ்கை மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து புரிஞ்சும் புரியாத மாதிரி பிளே பண்றீங்க, ஸோ நிறைய டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. இதெல்லாம் வந்து உங்களை ஹீரோ ஆக்குற ஒரு டாஸ்க். பிக் பாஸ் வீட்டில் நீங்க சப்புன்னு இருந்தாலுமே டப்புன்னு ஹீரோ ஆயிருவீங்க, அந்த ஒரு மாதிரி ஒரு டாஸ்க்கு. இந்த மாதிரி நீங்க இப்படிலாம் விட்டீங்கன்னா எப்படி அப்படின்றதையும் சொல்றாரு. இதுல நீங்க எல்லாரும் மக்கள் மத்தியில போய் தெரியணும், ஒரே எபிசோட்ல போறதுக்கு எங்களால முடியும், மக்கள் மத்தியில தெரியணுன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து டைம்லாம் கொடுத்தோம். ஆனா உங்களுடைய ஓப்பெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டார். ஆனா ஆக்சுவலா என்னன்னா இதுல எனக்கு இன்னொரு பெரிய இது இருக்கு. இப்ப சடனா ஒரு டாபிக்கை கொடுத்து டப்புன்னு அவங்கள பேச சொன்னா பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் வேணும். நீங்க பிக் பாஸ்ல போய் பேசுறீங்கன்றீங்களா, பிக் பாஸ் கோர்ட்ல நடக்குதுன்றீங்கல்ல, அங்க என்ன நடக்குது, உங்களுக்கு நீங்க ஒரு கேஸை போடுவீங்க, அந்த கேஸ் பிக் பாஸ் ஓகே பண்ணுவாரு. ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேஸுக்கு எதிராக சாட்சிகள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அவங்க ஒரு டைம் பீரியட் இருக்கும், டைம் பீரியட்ல என்னென்ன வாதங்கள் நீங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஆனா இங்க டைம் பீரியட் கொடுவீங்களா, வராங்க ஒரு கேஸை எடுக்கிறீங்க, அந்த கேஸை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, டப்புன்னு ஆன் ஸ்பாட்ல பேசணும் போது ஆன் ஸ்பாட்ல அவங்களால அந்த சுச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்றதே கஷ்டம், பாயிண்ட்டை கலெக்ட் பண்றதே கஷ்டம்.
அந்த இடத்துல இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே ஓகேன்னு சொல்லலாம். ஆனா அவங்களும் கொஞ்சம் தடுமாறி இருக்காங்கன்றதான் பாயிண்டை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வரும்போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். பிக் பாஸ் வீட்ல டைம் கிடைக்கும், ஆனா இங்க டைம் கிடைக்காது. அந்த காம்படிஷன்ல நீங்க எவ்வளவு சென்சிபிளா பயன்படுத்துறீங்கன்றத பயன்படுத்தி இருக்கணும். பட் இவங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ன்றதுல நான் மாற்று கருத்து இல்லாம ஒத்துப்பேன். அதை வந்து இதனால அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்க பேசுறாங்க, டப்புன்னு இந்த கேமரா இருக்கு, அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதுல சம்யுக்தாக்கு ரெட் ஸ்டார்ன்ற மாதிரி கொடுக்குறாங்க. சம்யுக்தாக்கு ரெட் ஸ்டார்னு அதுவே என்னால ஒத்துக்க முடியல. ஏன்னா சம்யுக்தாக்கு ரெட் ஸ்டார்னா அவங்க இன்னைக்கும் ஒழுங்கா வாதாடல, நேத்தும் ஜட்ஜில் சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் கரிஷ்மாவும் நேத்தும் சொதப்பினாங்க. தீர்ப்பை வந்து இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணுன்னு மாத்தி தீர்ப்பை கொடுத்தாங்க. ஸோ தீர்ப்பை அவங்க மாத்தி கொடுத்தாங்க. வாதாடும் போது கூட இன்னைக்கு அந்த கான்டெக்ட்ல வாதாடினாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இவங்களும் அந்த ரேஞ்சில் தானே வரணும் அப்படின்னும் போது, பட் ஆனால் ரெண்டுத்துலேயும் ரொம்ப டூ ஒஸ்டா பண்ணிட்டாங்க போல இருக்கு இவங்க சம்யுக்தா. ஏன்னா நேற்று வந்து ஜட்ஜுனா என்ன, ஜட்ஜுக்கு முன்னாடி மரியாதையா இருக்கணும் போது அதெல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. இன்னைக்குமே வந்து கான்டெக்ட் மாறி போச்சு. அதனால ரெண்டுத்துலேயும் டான்சஸ் ஒன்று வந்த இவங்களுக்கு ரெட் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஆனா சம்யுக்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க டாபிக்ல நான் பேசினேன், கரெக்டா தான் பேசினேன், ஆனா அதை தாண்டி கரிஷ்மா இவங்கெல்லாம் ஒழுங்கா பண்ணல அப்படின்னும் போது, அவுட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னும் போது, இல்ல ரெண்டு நீங்க நேத்தும் ஒழுங்கா பண்ணல, இன்னைக்கும் ஒழுங்கா பண்ணல, நீங்க ஸ்கிரீன் பேஸை நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கலான்ற மாதிரி அவங்கள சொல்லி முடிச்சுட்டு அடுத்து கிரீன் ஸ்டார் சரண்யா கொடுக்குறாங்க. ஐ மீன் சரண்யா டிசர்விங் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சரண்யாக்கு யாராவது கிரீன் ஸ்டார் கொடுத்ததுல முரண்பாடு இருக்கா அப்படின்னும் போது அபிநயா எழுந்து பேசுறாங்க. இல்ல அவங்க லாயரு அதனால கொடுத்துட்டீங்கன்ற மாதிரி தோணுதா அப்படின்னும் போது, ஆமா தோணுது. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்க அந்த ப்ரொஃபஷன்ல போது. அபிநயா கிட்ட நீ என்னமா ப்ரொஃபஷன் போது படிக்கிறேன், நீ ஒரு கோடிங் எழுதுனா எழுத சொல்லியானும் போது அவங்க இல்லைன்ட்டாங்க. நடுவில் பிரியங்கா எழுந்து நான் வர சண்டைக்குன்ற மாதிரி கோர்ட் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இருந்ததெல்லாம் அவங்க அட்வான்டேஜுக்காக அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னும் போது மாயா குறுக்கில் வராங்க. டான்ஸ் ஷோவில் யார் யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆட தெரியும்? அப்போ சோபா நல்லா டான்ஸ் ஆடினாலுமே அது என்டர்டைன்மெண்ட் பண்ணது யாரு? மணிகண்டன். ஸோ அதில் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போன்ற மாதிரி ஜட்ஜஸ் நியாயமா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. பட் ஆக்சுவலா இன்னைக்கு சரண்யா நல்லா வாதாடினாங்களான்னு கேட்டீங்கன்னா வாதாடினாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அதன் அடிப்படையில் குத்துருக்காங்க. மாத்தி குத்துனா நம்மளே கேள்வி கேட்டிருப்போம். இங்க உட்காந்து பேசும்போது சடனா வந்து ஜெயசுனேல் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கோர்ட்ல கொஞ்சம் பயந்துட்டேன், கொஞ்சம் பதறிட்டேன்னும் போது கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இருக்குதான் செய்யும். டப்புன்னு பாயிண்ட் கலெக்ட் பண்ண முடியாது. சடனா போய் இந்த பாயிண்ட் பேசுப்பா அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்தோம்னா நம்மளே நிறைய பாயிண்ட் பேசும். சடனா பேச முடியாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க பிரியங்கா. உடனே ஜேசன் எழுது இல்ல இந்த கிரவுண்டு எப்போ வேணாலும் வைங்க, எப்போ வேணாலும் வச்சிங்கனாலும் அடிச்சு முடிச்சுட்டு நான் மேலே போவேன்ற மாதிரி சொல்றாரு. அதுல அந்த திமிரு பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. ஜேசன் கௌசி நீ ஒரு வாட்டி ஜெயிச்சுட்டேன், 5 ஸ்ட்ரீக் வச்சுட்டேன்னு நீ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, அவங்க தோத்துட்டேன்றதால அவங்க சிறியால் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து அப்படியே ஓவரா பில்டப் பண்றது, சீனா போடுறது இதை நிறுத்திக்கணும். கண்டிப்பா ஜேசன்லாம் வந்தா வீட்டுக்குள்ள செமத்தியா அடி வாங்குவாருன்ற மாதிரி எனக்கு நல்லாவே தோணுது மக்கள். ஏன்னா அவர் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு. இவங்க பிரியங்கா வந்து ஆனா ஒன்னா நீ இப்பெல்லாம் பேசாதப்பா தம்பி, நீ ஜெயிச்சதால மட்டும் நீ இப்படி கிடையாதுன்ற மாதிரி பேசாதன்ற மாதிரி இது. ஸோ ஆப்போனன்ட் வீக்கா இருக்காங்க, இந்த மாதிரி ஆப்போனண்ட்டை புட் டவுன் பண்ற மாதிரிலாம் பேசாதுன்னு தெளிவா பேசுறாங்க. உடனே இப்படி இது என்ன பிஹேவியர் இது? அப்ப ஜேசன் கௌசி பேசும்போது இப்படியே தலையாட்டிட்டு இருந்தா பிக் பாஸ்ல ஒரு கம்முன்னு இருப்பாரு போல. தட் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட் ப்ரோ, மாத்திக்கங்க, இல்லைன்னா செஞ்சிருவாங்க பிக் பாஸ்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் மீண்டும். இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இது நீ ஜெயிச்ச உடனே அப்படியே வந்து மற்றவங்களெல்லாம் நீ கீழே பார்க்கறன்னா அந்த எண்ணோட்டமே தப்பு, அந்த கண்ணோட்டமே தப்பு. அவர் அப்படிதான் பண்றாரு. அந்த மாதிரி இந்த சீசன்ல நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்கு. குறிப்பா MC அரவிந்துக்கு இருக்கு, ஜேசனுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தா தட் இஸ் நாட் குட் ப்ரோ. ஓகே, இதை சொல்ல உடனே முடிச்சு விட்டாங்க. அடுத்ததாக என்ன பண்றாங்க, யாரு இதுல நல்லா பண்ணாங்க? அந்த 3 பேர் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்களா, பேபி, வெங்கி மற்றும் திவ்யா. அதுல வந்து வெங்கி வந்து நான் கொஞ்சம் பெஸ்ட் பண்ணேன். ஆனா குறிப்பா இன்னைக்கு ஜட்ஜில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாப்பல, அழகா அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி. திவ்யா பேபி வந்து கொஞ்சம் ஆக்டிவா பேச ஆரம்பிச்சிருக்காங்க 2 நாளா. திவ்யா வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன்னு சொல்லிட்டு திவ்யாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. திவ்யா எலிமினேட் ஆன உடனே ஓகே பரவாயில்ல, நான் இங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றதையும், பிக் பாஸ் ஷோனா இப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ஷோவே தெரியாத ஒரு ஆளை எவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறது தான் பிக் பாஸுக்கு சக்சஸ்ன்ற மாதிரி ஆரி பேசி அவங்களை அமுச்சு விட்டாப்பல. ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி ஓவராலா எடுத்து பார்க்கணும். இது ஓவராலா எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுல திவ்யா வெளியே போற ஆள் கிடையாது, தடீஸ்வரர் வெளியே போயிருக்கணும் முதல்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தடீஸ்வரோட கிராஃப் பெருசா எபிசோட்லயுமே பெருசா இல்ல. கடந்த 2-3 எபிசோட்லயும் தடீசன் பேச்சு நான் கேட்கல. முதல் நாள் குரூப்பிசம் பண்றாங்கன்னாரு. அதை தாண்டி தடீஸ்வரன் என்ன பேசினாருன்னு தெரியல. தடீஸ்வரன் ஆல்ரெடி ரெட் ஸ்டார் வரையும் வாங்கியிருக்காப்பல.
ஆனா இந்த இடத்துல தடிசரெல்லாம் விட்டுட்டு திவ்யாவை எலிமினேட் பண்றீங்க, என்ன நியாயம் சார் இது அப்படின்றதான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மக்களே. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா, அடுத்து என்ன பண்றாங்க, அந்த கூட்டத்துல இருந்து இன்னொரு எலிமினேட் பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. கேட்கும்போது கரிஷ்மா வந்து சம்யுக்தா ஒழுங்கா பண்ணல, அவங்க யூஸ் பண்றதுல அவங்க எலிமினேட் ஆகணும். சுகுமார் வந்து பர்சனலா எடுத்து கேம் ஒன்றும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு சம்யுக்தாவை அடிக்கிறாங்க. சரண்யாவும் பிரியங்கா பேச வேண்டிய இடத்துல பேசாம விளையாட வேண்டிய இடத்துல விளையாடலன்ற மாதிரி அடிக்கிறாங்க. சம்யுக்தா உடனே கரிஷ்மா அவங்க ஒரு பாயிண்ட்டை பேசாம வேற ஏதோ பேசுற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் பின்னாடி பார்க்கணும் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சம்யுக்தா சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல சம்யுக்தா ஒழுங்கா பண்ணலையான்னு கேட்டீங்கன்னா 2 எபிசோட ஒழுங்கா பண்ணல. அதை தாண்டி ஒரு நபர் இருக்காருன்னா அவர் இருக்காரு, தடீஸ்வரன் தான் வெளியே அமைச்சிருக்கணும். ஸோ தடீஸ்வரன் கேமை பர்சனலாக எடுத்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலன்னு சுகுமார் சொன்னார், அது வேலிட் பாயிண்ட். ஆனால் தடீஸ்வரன் இவங்க எலிமினேட் பண்ணாம சம்யுக்தாவை எலிமினேட் பண்ணிட்டாங்க. சம்யுக்தா வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து வருத்தமே படாம மாசா வெளியே போறாங்க. ஓகே, அதுலயும் ஆரி ஒன்று சொல்லி அமைச்சாரு, நீங்க உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, ஆனா இங்க பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்க, வெளியே போயிட்டு இது ரெட் கார்டு கொடுத்ததுக்கே நீங்க நிறைய விஷயங்கள் பேசுவீங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அமிச்சாரு. அது என்னமோ உண்மைதான், அக்கா ஆன் ஸ்பாட்ல வர மாட்டேங்குது, பேச மற்ற இடத்தெல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சோடனே அடுத்ததாக என்ன பண்றாங்க, 10-20 பேர் ஆயாச்சா, 2 பேர் எலிமினேட், 10 பேரை நாங்க பிரிக்க போறோம், 10 பேர் அடுத்த வாரத்துக்கு டைரக்டா போறீங்க. இதுல இருக்கிற 10 பேர் வந்து அடுத்து ஹோல்ட் ஆன் பண்ணி அவங்க ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு ஒரு டாஸ்க் பண்ணி அதுல இருந்து சில பேர் வந்து அந்த ஃபினாலேவுக்கு போவீங்கன்ற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் வைக்கும் போது என்ன பண்றாங்க, எல்லாரையும் அந்த வெளியே சர்க்கிளா நிக்க வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அவங்க கையில ஓல்டு அண்ட் கிரீன் கார்டு கொடுக்குறாங்க. அதுல ஜட்ஜஸ் சொல்லும் போது ஓபன் பண்ணி பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஆஷா, அரவிந்த், ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வராங்க, கிரீனு ஓல்டுன்னு வருது. சடனா மணிவண்ணன்ற பேர் சொல்லும் போது முனியம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஆர்வ கோளாறுல ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க, கிரீன் கார்டு தான் உங்க செலக்டட் தான். உடனே ஆரி டென்ஷன் ஆயிட்டாரு, முனியம்மா உங்க பேரை நாங்க கூப்பிட்டோமா, கூப்பிடாம நீங்க எதுக்கு கார்டை ஓபன் பண்றீங்க, ஒரு டாஸ்க்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம், அதுல ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணணும், நீங்க ரூல்ஸே ஃபாலோ ஆகாம இப்படிலாம் விதிமீறல் பண்ண நல்லது இல்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு, ஸோ இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி ஓப்போலாம் சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, முனியம்மா கையில இருந்து கிரீன் கார்டை வச்சிருக்க குடுனி அப்படின்னு முனியம்மா கையில இருந்து கிரீன் கார்டை புடுங்கி இந்தா எல்லோ கார்டுன்ற மாதிரி எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க. உடனே எல்லோ கார்டு கொடுத்த உடனே முனியம்மா மூஞ்சே மாறி போச்சு. ஆமா, அப்போ சொல்றதை கேட்டு காது கேட்டு நடந்திருக்கணும், அதை கேட்காம அவசரப்பட்டு ஆர்வ கலரா ஓபன் பண்ணது அவங்களுடைய தப்பு. அப்ப தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும்ல, அந்த தண்டனையா தான் ஓல்டுல தூக்கி போயிட்டாங்க. கம்முன்னு இருந்திருந்தா கூட கம்முன்னு கிரீனை வாங்கிட்டு போயிருக்கலாம். கடைசியில கை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம ஓல்டுல போனவொடனே அக்கா பதறி போச்சு. ஆனா நியாயமான விஷயம், அது ரூல்ஸ் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லது. அடுத்து செலெக்ஷன்ல வருவோம், யார் யாரெல்லாம் கிரீன் வந்தாங்க, யார் யாரெல்லாம் அந்த ஓல்டுல போனாங்கன்றதை நான் சொல்றேன். கிரீன்ல ஆஷா, அரவிந்த், ஜேசன், கரிஷ்மா, ஷாமா, மணிவண்ணன், ஷோபா, சரண்யா, சுகுமார். அதுல முனீஸ்வரி யாரு, முனியம்மாள் அந்த பக்கம் போயாச்சு. எனக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, MC அரவிந்த் இது மொத்த எபிசோட்ல என்ன பண்ணாரு, தேவையில்லாம பேசறதான் பண்ணாரு தாண்டி அவர் எதுக்கு அந்த செலக்டட் லிஸ்ட்ல வந்தாருன்னு எனக்கு தெரியல, மொதல் விஷயம். ஓகே, அதை தாண்டி இன்னொரு பக்கம் ஜார்ஜ் எப்படி அந்த ஜோனுக்கு போனாருன்னு தெரியல. ரீசெண்டா அவர் பண்ண ஆக்டிவிட்டிஸ் 2 கிரீன் ஸ்டார்லாம் வாங்கி ஓல்டுல ஜார்ஜ் எப்படி போனார், அப்ப கிரீன் ஸ்டார் வாங்கினதுக்கு என்ன பலன் அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. 2 கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்கிறாரு, அவர் ஓல்டா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதால ஏன்னா கிரீன் ஸ்டார் வாங்கியிருக்காரு, அவருக்கான அந்த கிரீன் ஸ்டாரோட பெனிஃபிட் கிடைச்சிருக்கணுமா, அப்ப பேருக்கு கிரீன் ஸ்டார் கொடுப்பீங்க, பேருக்கு ரெட் ஸ்டாரா அப்படின்ற கேள்வியுமே வருது. நியாயமா இந்த இடத்துல ஜட்ஜஸ் செயல்படல, மொதல் பாயிண்ட். அடுத்ததாக அபிநயம் என்ன ஒழுங்கா பண்ணல, நேத்து ஒழுங்கா பண்ணல, ஓகே ஒத்துக்கிறேன். அதை தாண்டி ஓவரால் நிறைய இடத்துல அபிநயம் நியாயமா பேசியிருக்காங்க, பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்காங்க, டான்ஸ் கொண்டு அழகா பண்ணியிருக்கிறாங்க. அபிநயா இந்த ஓல்டு லிஸ்ட்ல வர்றதுக்கு தகுதியே கிடையாது, அவங்க அந்த கிரீன் ஜோன்ல தான் இருந்திருக்கணும். அடுத்ததாக வேற யாரு மிஸ் பண்ண, ஓகே இதுல எனக்கு அபிநயாவும் ஜார்ஜ் தான் இந்த லிஸ்ட்ல வந்திருக்கணும், மற்றவங்க எல்லாமே ஓகே தான். ஆனா எனக்கு அந்த லிஸ்ட்ல இருந்து MC அரவிந்த் வெளியே வந்திருக்கணும். ஆஷா ஓகே நல்லா தான் பண்ணாங்க. ஜேசன் வந்து அவர் எல்லா டாஸ்க்லையும் ஜெயிச்சிருக்கிறதால பேசிட்டாருன்றதால், கரிஷ்மா பேசுறாங்க, ஒரு சில சொதப்பலும் இருக்கான்னா ஓகே. ஷாமா பயங்கரமா பண்ணாங்க, மணிவண்ணனும் ஓகே. முனியம்மா ஃபெயிலியர் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்கள எடுத்துட்டு போறதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரியும், ஆனா இப்போ ஓல்டுல எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஓகே. ஷோபா கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி எல்லாத்துலயுமே இருக்கு, நான் நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாலுமே ஆக்டிவிட்டி இருக்கு. சரண்யாவும் பயங்கரமா இது பண்றாங்க. சுகுமாரும் ஒரு நல்ல ஃபெயிலியர், அவர் ஓல்டுல இருக்கணும்,
சுகுமார் ஓல்டுல இருக்கணும். சுகுமார் இதுல வரதுக்கு ஆக்சுவலா அந்த கேள்வி பதில் செஷன்ல சுகுமார் ஸ்கோர் பண்ணிட்டாரதால அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா போயிருச்சு. அதனால என்னமோ அவர் அங்க போயிட்டார். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல கிரீன் ஆகி அடுத்த வாரம் போன லிஸ்ட்டும் கீழே வந்திருக்கிற லிஸ்ட்டும் உங்களுக்கு கரெக்டான லிஸ்டா தோணுதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன். பை கைஸ்.